வாசல் வந்து போகாதா நம் வீட்டிலே அட இதுவே போதாதா உயிரின் உயிரே எனது கதிரே எனது விழியில் உயிரின் உயிரே எனது மொழியே எனது வாழ்வின் வினாக்கள் நீயே உயிரே 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 Okay, booked. Driver 10 minutes away. இந்த வீக்கெண்ட் எங்கே போயிருந்த? I mean, weekend நிறைய விஷயம் பண்ணேன். சரியா ஞாபகம் இல்லை. ஏன்? ஓ, அப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன். 4 பொண்ணுங்களோட கிளப்பில் பீச் பார்ட்டியில் நல்லா என்ஜாய் பண்ணீங்க போல. அதுவா? அது அந்த பொண்ணுங்க வந்து என் கூட மாடலிங் பண்ணாங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயானு கேட்டாங்க. நான் ஃப்ரீயாக இருந்தேன், ஸோ போனேன். யா உங்கள் மாடலிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தி இன்ஸ்டாகிராமில் எல்லா ஃபோட்டோஸையும் அப்லோட் பண்ணியிருந்தா. நல்லா பார்த்து பார்ட்டி ரொம்ப ஹாப்பினிங்காக இருந்துச்சு இல்லை? யா யா இப்போ எதுக்கு திடீர்னு இதெல்லாம் கேட்குறேன்? ஏன்னா நம்ம தான் முன்னாடியே இதை பற்றி பேசியிருக்கோம்ல நிஷோக். எங்கேயாவது போகிறேன்னா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லிட்டு போ. நான் உன்னை என்கிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்லலை. ஜஸ்ட் டெல் மீ. அட்லீஸ்ட் நான் கவலைப்பட மாட்டேன்ல எங்கே போயிருக்கேன் எங்கே இருக்கேன்னு. அண்ட் ஹியர் such a great பார்ட்டி. ஆனால் அதை பற்றி என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே. இதை பற்றிலாம் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுமா இல்லையா? பூமி, இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை. அதனால தான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுங்க, அவ்வளோதான். நான் பொண்ணுங்க கூட வெளியே போனேன். அதனால தான் நான் இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன். இதுவே நான் பசங்க கூட போயிருந்தேன்னா? நோ நிஷோக், உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியுமா இல்லையா? யாருக்கிட்ட கதை விடுறேன்? நீ தானே கன்வீனியண்ட்டாக கிளப்க்கு போல பீச்சுக்கு போல அப்படின்னு சொன்னேன். போய் பின்ன நீ இப்படி ரியாக்ட் பண்ணா? ஸோ அதுக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டு போய் சொல்லுவியா? ஆமாம். லுக் நிஷோக், நான் உன்கிட்ட கேட்குறது எல்லாமே ஒரு விஷயம்தான், ஆனஸ்டி. அது கூட என்னால் உன்கிட்ட கேட்க முடியாதா? பூமி, வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் சும்மா என் கலீக்ஸோட வெளியே போனேன், பார்ட்டி பண்ணேன், we had fun. ஆனால் அவ்வளவுதான் விஷயமே. இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை பூமி. அண்ட் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ என்னோட ஐடென்டிட்டி இல்லை. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட், அவ்வளவு மட்டும்தான். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் உனக்கு தான் இந்த கல்யாணத்தில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் என்ன திடீர்னு ரிலேஷன்ஷிப்ஸ் ரூல்ஸ் எல்லாம் வைக்கிறேன்? என்னை ஏன் அன்னைக்கு அங்கே கூட்டிகிட்டு போனீங்க ராஜ்? எங்க?
காடியை பார்க் பண்ணி வச்சுட்டு ஒரு பார்சல் எடுத்துட்டு போனீங்க தானே? ஓ அது என் ஃப்ரெண்ட்கிட்ட கொடுக்க போயிருந்தேன். உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க போனீங்களா? அப்போ உங்க ஃப்ரெண்டு எங்க இருந்தாரு? நீங்க அந்த பார்சலை எங்கே தூக்கி வீசிட்டு வந்தீங்க? சரி இப்போ எதுக்கு அதெல்லாம் விடு. ராஜ், I'm done. ஏய் ரோஹிணி 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 Don't please, follow me, please, Raj. ரோஹிணி, நான் சொல்றது கேளு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ராஜ், நீங்க நல்லா யூஸ் பண்றீங்க. என்ன பார்த்தா உங்க ஸ்கேப் கோட் மாதிரி இருக்கா? நான் உன்னை யூஸ் பண்ணல, சாதாரண ஒரு பர்சல் டெலிவரி பண்ண அவ்வளோதான். போய் சொல்லாதீங்க ராஜ். என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நான் உன்னை ஏமாத்தல ரோஹிணி. ஐ லவ் யூ. ஓகே, நீங்க ஏதோ இல்லீகலா பண்ற மாதிரி இருக்கு ராஜ். இட்ஸ் so obvious now. சத்தியமா சொல்றேன், அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு பிஸ்னஸ்மேன். தப்பான வழியில் சம்பாதிக்கிற பணம் நம்மக்கிட்ட ஒட்டாதுன்னு நினைக்கிறவனா? அந்த மாதிரி வழியில் நான் போக மாட்டேன். ஒன்றே அந்த மாதிரி வழியில் இழுத்து விட மாட்டேன். I'm done, Raj. I'm done. Okay? Too stressful. பாரு, என்னது இது? கலந்து பாரு. பிடிச்சிருக்கா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் தப்பான வழியில் போக மாட்டேன். ஒன்றே அந்த மாதிரி வழியில் இழுத்து விட மாட்டேன். என்னை நம்பி. ஓகே? உயிரே ஐம் சாரி, நான் இன்னைக்கு அப்படி பேசியிருக்கக்கூடாது. நானும் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா ஐம் சாரி. அஸ்வின், உன்னை ஏதோ ஒன்று பாதர் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். அது நீ என்னன்னு என்கிட்ட வெளிப்படையாக சொல்லிடலாம்ல. பிரியா, ஆரம்பத்துலேருந்து நான் கேட்டது ஒன்று தான். என்கிட்ட எந்த ரகசியமும் மறைக்க வேண்டான்னு. There should not be any secrets between us. நான் உங்ககிட்ட வந்து எதையும் மறைக்கிறேன்னு நினைக்கிறியா? பிரியா, நம்ம எல்லாருக்கும் சீக்ரெட்ஸ் இருக்கு. ஏன்னு தெரியுமா? மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு பயம். ஆனால் நான் உன்னை ஜட்ஜ் பண்ணதே இல்லை, ஜட்ஜும் பண்ண மாட்டேன். நீயும் என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னு நான் நம்புகிறேன். எந்த ரகசியமாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். Big or small, I will understand. நான் உங்ககிட்ட வந்து எதையும் மறைச்சதில்ல அஸ்வின். நீ இது வரைக்கும் மறைச்சதில்லை. சரி, எனக்கு தூக்கம் வருது. I'll sleep first. Good night. பிரியா, ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ் வந்திருக்குன்னு சொன்னீங்க, எப்படி போகுது? ஓகேக்கா, we are still working on it. பார்க்கலாம். ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன். சொல்கிறத நிதானமாக கேளு. அப்பா அம்மா விஷயத்தில்
நீ அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அக்கா இரு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீ அப்பா செல்லம், நான் அம்மா செல்லம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. யார் பக்கம் நியாயம் இருக்கு அதுதான் முக்கியம். நீ ஒரு லாயர், நீ சொல்லு, யார் மேலே தப்பு இருக்கு, யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பாவம்? சரிக்கா, நான் ஒத்துக்கிறேன். அம்மா பக்கம் தான் நியாயம் இருக்கு. தயகோ, அப்போ எதுக்கு அப்பா பக்கம் சப்போர்ட் பண்ணுற? அக்கா, நான் அப்பாவுக்கு க்ளோஸ்னால சப்போர்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் அப்பாவை சப்போர்ட்டே பண்ணலை. ஐம் ஜஸ்ட் நாட் கண்டெமிங் ஹிம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவர் நம்ம 3 பேருக்கும் அப்பா. ஒரே நேரத்தில் எல்லாரும் அவரை எதிர்த்தா பாவம் அவர் என்ன பண்ணுவார்? பாவம். இன்னும் வாட், நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தா வீணா சண்டை தான் வரும். அக்கா, பூமி, உனக்கும் என் மேலே கோவமா? உண்மையாக சொல்ல போனால் அம்மா அப்பா விஷயத்தை பற்றி ஐ ஜஸ்ட் கிவ் அப். அப்பாவுக்கு அம்மா மேலே உண்மையாகவே பாசம் இருந்தால் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருப்பாரு, ஏதாவது ஒரு எஃபர்ட். நத்திங். அவர் இஷ்டத்துக்கு தான் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குள்ளேயும் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். இது எதிர்பார்த்தது தானே, திடீர்னு நான் நடந்துச்சு. இத்தனை வருஷமாக அப்பா அந்த பொம்பளை கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எதுவும் மாறல. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் டைம். அதுக்குன்னு இதை அப்படி விட்டுற முடியுமா? யா, அப்படியே விட வேண்டியதான். 2 பேரும் அடால்ட்ஸ். இது அவங்க வாழ்க்கை, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என் வாழ்க்கையை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. உன் வாழ்க்கைக்கு என்ன? ரிலேஷன்ஷிப்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி, கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஆறாமல் யோசிச்சிருக்கலான்னு தோணுது. நிஷோ கூட ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்னு இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் இப்போ நம்ம 2 பேருக்கும் இது ஒத்து வருமா, நம்ம 2 பேருக்கும் பொருத்தம் இருக்கா தெரியல. என்ன பிரச்சனை சொல்லு. விடுக்கா, அதை பற்றி பேசவே எனக்கு பிடிக்கல. கொஞ்ச நாள் டைம் ஆஃப் எடுத்துக்க பூமிகா. அப்படி செஞ்சா பிரிஞ்சு இருக்கும்போது தான் தெளிவு வரும். அப்புறம் ஈஸியாக டிசைட் பண்ணலாம். நிஜமாவா? எனக்கும் அஸ்வினுக்கும் அப்படி தான் நடந்துச்சு. உயிரே பூமி, லேட் நினைச்சு ரொம்ப தூரம். பூமி, ஐம் சாரி. அன்றைக்கி நான் அவங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. இன்னும் என் வேலை இடத்துல மாடலிங் அசைன்மெண்ட்ஸில் எனக்கு ரொம்ப ப்ரெஷர். ஷோக், எனக்கு டைம் ஆஃப் வேணும். புரியல, டைம் ஆஃப்னா? டைம் ஆஃப்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப காம்ப்ளேசன் ஆகிட்டோன்னு தோணுது. ஸோ கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என் கூட பிரேக்கப் பண்ணுறியா? இல்லை, அப்படி இல்லை. ஜஸ்ட்
நம்ம ஒன்றா சேர்ந்ததுலேருந்து நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்பேஸ் எல்லாமே போயிடுச்சுல. ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்மளோட ஸ்பேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. 2 பேருக்கும் அதான் நல்லது. அதுக்கப்புறம் எனக்கே தெரியல, பார்க்கலாம். Actually, you know what, Bhumi? எனக்கு ஓகே தான். ஓகே, பார்க்கலாம்.